மச்சானுக்கு டீ வாங்கிட்டு போலான்னு வந்தேன். டீ போட்டு கொடுத்துட்டு ஏன் கணக்குல இருக்கீங்க? ஆட்டும்னே நம்ம டீ அதுல சேர்த்துக்க. தேன்மொழி கொட்டைக்கு வந்துரு. மாட்டுக்காரன் படம் பாப்போம். காலாலே நிலத்துல கோலம் போட்டு காட்டுறா. நிறுத்துப்பா, நீ வீட்டுக்கு போ, நீ நான் வாங்கிட்டு வரேன். நல்ல பொருத்தமடா, காக்கா எலுமிச்சம்பழத்தை தூக்கிட்டு போற மாதிரி. வைத்தியோர குழந்தையாடா, பார்த்து நடந்துக்க. மருந்து கிருந்த மாத்தி கொடுத்துட போறான். அது போகட்டும், என்ன டிக்கெட்? அங்க போய் நீ மண்ணாயிராத. மாப்பிள விட்டுக்காரங்க பெரிய புள்ளி. வெத்தலை பாக்கு போடு. வைத்தியர பள்ளி. என்னடா அமாவாசை? உட்காருங்க. வெத்தலை பாக்கு போடுறது போத்த நீ தின்று, வெத்தலை பாக்க எனக்கு கொடு. ஊருக்குள்ள ஒரு முக்கியமான விசேஷம்னா முதல் ஆளா நிக்கிறிய. போத்த குறடா. இப்பவே சின்ன சந்துக்குள்ள எல்லாம் உன்னால ஓட முடியல. ஊரு வேற கெட்டு கிடக்குது. ஏதாவது கலாட்டானா நீ எப்படா ஓடுவ? அது இருக்கட்டும், ஞாபகம் மறதிக்காக கருங்குரங்கு ரத்தம் கொடுத்தனே, இப்ப எப்படி இருக்கு? அது ஒண்ணும் இல்ல, அப்படிதான் இருக்கு. என்ன அங்க அரிக்குதா? ஏன் இந்த கையால சொரியறது? எனக்கு இதுதான் வசதியா இருக்கு. இங்க கொஞ்சம் திரும்பு. எனக்கு கொஞ்சம் தள்ளி நில்லு. வேலிச்சாமி, என்ன இப்ப நம்ம ஊரு ரொம்ப கெட்டு போச்சு. என் மகன் மட்டும் இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமாகி வந்திருந்தா ஒரே விட்டு. நிறுத்துறா. ஒண்ணு சிரைச்சிட்டு பேசு, இல்ல பேசி புட்டு சிற. ரெண்டையும் ஒன்னா சேர்த்து செய்யற வேலையை என்கிட்ட வச்சுக்காத. கத்திடுறான். ஊர் நிலவரத்தை சொல்ல, அது கொஞ்சம் கலவரமா தான் இருக்கு. நீ கத்தி அப்படி வச்சுட்டு வா. அத பத்தி நானும் உங்ககிட்ட தனியா பேசணும்னு தான் நினைச்சேன். அது என்ன ஆகி போச்சுன்னா, அது அப்படித்தான். இப்படியே போய் ஊர் நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வா. இனிமே செல்ஃப் சேவிங் தான். ஒரு மாதிரியான விட மாட்டேன். குறுக்க வந்தீங்கன்னா ஒன்னையும் அடிப்பண்டி. உழைக்கிற புள்ளியாவ காதல் பண்ணு காதல் பண்ணு காதல் பண்ணுன்னு நானும் எத்தனை தடவை தலையால அடிச்சிட்டு இருக்கேன். யார காதல் பண்ண சொல்றீங்க? எவனையாவது பண்ணிட்டு இது அந்த சின்ன பண்ண வண்டு எத்தனை தடவை வீட்டுக்கு வர்றான் போறான். கப்புன்னு மடக்கி போட வேண்டாம் அவனை. நம்ம இருக்கிற நிலைமையில 4 காசு செலவு பண்ணி கல்யாணம் பண்ற மாதிரியா இருக்கிறோம். நானே 1க்கு 2க்கு வைத்தியம் பாக்குறேன். அத்தோட உங்களுக்கு வைத்தியம் பாக்குறேன். போ, அந்த சின்ன பண்ண எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு அவனை காதல் பண்ணிட்டு வா. ஓடி போக மாட்டேன். மணியக்காரர என்ன பண்ணுது? ஒண்ணுமே சாப்பிட முடியலீங்க. எப்படி சாப்பிட முடியும்? உமக்கு வந்திருக்கிறது சக்கரை வியாதி. 500 ஏக்கருக்கு நீர் சொந்தக்காரரு. ஆனா உங்க நிலத்துல விளையிற அரிசியை நீர் திங்க முடியல. களிய கிண்டி நாய்க்கு வச்ச மாதிரி ஒரு ஓரமா வைக்கிறாங்க, நீர் தின்னுட்டு போறீரு. விதி. இந்தாங்க, இந்த மருந்தை சாப்பிடுங்க. என்ன 2 ரூபா வாங்கிக்க. என்ன மிலிட்டரி எப்படி இருக்கீரு? சாப்பாடா செல்ல மாட்டேங்குதுங்க. சாப்பாடுன்னு கிழிஞ்ச நோட்டா செல்லாம போறதுக்கு உமக்கு வந்திருக்கிற வியாதி. பெரிய மிலிட்டரி ஹோட்டலுக்கு நீ சொந்தக்காரரு. உங்க ஹோட்டல் இருக்கிற கறிய நீரே திங்க முடியல. என்ன பண்றது? பாவம் பண்ணிருக்கீரு. தென்ன அந்த கபால பயங்கர லேகியத்துல ஒரு உண்டை இவரு குடு. அத நாக்கில் படாம சாப்பிடுங்க. போங்க, 2 ரூபா கொடுத்துட்டு போங்க. உனக்கு என்ன தலையில புத்து? முட்டையும் பாலையும் உடைச்சு ஊத்தி சாமி கும்பிடு. போயா. அஜிரே, உனக்கு என்ன? காலில் அரைக்குதுங்க. 4-5 ஆளை வச்சு சொரிஞ்சுக்கிட்டே இரு. போயா. உனக்கு என்ன? உட்காந்தா குறுக்கு வலிக்குதுங்க. உட்கார நின்னுகிட்டே இரு. போயா. உங்களுக்கு எல்லாம் எங்க இருந்து வந்து இந்த வியாதி? என்னடா பண்ணீங்க? போற போக்க பார்த்தா எமங்கட்ட பாச கைத்த கொடுத்து பிரயோஜனம் இல்லை. பாச வலைய கொடுத்து ஊருக்குள்ள வீசி அப்படியே லம்பு லம்பா அள்ளணும்டா. முதல் வலை உங்களுக்கு தான். என்ன மாவாசா? யார் கஞ்சி கொண்டு வரேன்? எங்க அக்காவுக்கு தான். எனக்கு எப்ப கஞ்சி கொண்டாந்து கொடுக்க போறேன்? குறும்புட்டான். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். கொஞ்சம் பசிக்கிறது ஊத்தேன். ஐயோ, எங்க அக்கா திட்டம். இவ்வளவு பிரியமா கேட்க கொடுக்க மாட்டேங்கிறாளே. ஏனே நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தேனிலவுக்காக சிங்கப்பூருக்கு ஏரோப்ளேன்ல கூட்டி போறோம்ல. ஆமா, அந்த ஏரோப்ளேன் மேல ஊது பாரு. பாரு, அந்த போகுது. எங்கயா? காணா. நல்லா போகுது. காணையா? பாரு பாரு, மேல போகுது. மேல போகுது. எங்கயா?
காணா அண்ணன் வரவில்ல அந்த பக்கத்துல ரயில் ஒண்ணு போகுது எங்கயா அடப்பாவி கஞ்செல்லாம் நீயே குடிச்சிட்டியா சரியான ஆளியா நீ கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளவு திருட்டுத்தனம் பண்ற அப்ப கேட்ட கொடுக்கணும்ல கொடுக்கறேன் குடு ம். குடு இந்தா கற்பம் சொன்ன சொல்லு நான் தாங்க மாட்டேன் உண்மையை சொல்றேன் எவ்வளவுதான் 100 ரூபாய் கொடுத்து என்ன அப்படி சொல்ல சொன்னா 100 கொடுத்துறேன் என்ன விட்டுரு இந்தா பணத்தை செலவழிக்காம வச்சிருந்தது நல்லதா போச்சு வாந்தி எடுக்கிறியா யாரு சின்ன பண்ண வண்டு தானே பெரிய பண்ணேவா வேற யாரு ஐயோ இப்ப அவன் குரங்கால மாறிட்டு வர்றான் மச்சான் எனக்கு எப்படியாவது அவரை கட்டி வை மச்சான் உனக்கு கட்டி வைக்க முடியாதுமா இப்ப அவனை புடிச்சு தூண்ல தான் கட்டலாம் பொலிசாமி வாயா ஏமா எப்பா ஐயா ஏமா ஏமா எங்கே போறீங்க நம்ம ஊருக்கு புதுசா டவுன் டாக்டர் வந்திருக்காங்க உங்களை பார்க்க போறோம் இத்தனை நாள் நான் பாக்கலையே உங்களுக்கு பார்த்தா சரி இருந்தாலும் அங்க போறோம் ஏய் நீ எல்லாம் பேச வந்துட்டிய அந்த அம்மா ஊசி போடுறாங்க நானும் ஊசி போடுறீங்க அவங்க படிச்சிருக்காங்களே நானும் படிச்சுக்கிறேம்மா இனிமே நீ எங்கயா படிக்க போற ஏமா முதியோர் கல்வின்னு ஒரு திட்டம் வந்திருக்கு அதுல சேர்ந்து படிச்சுக்கிறோமா ஏம்மா, கடவுளே கடைசி வரைக்கும் உங்களுக்கு வியாதி குணமடைய கூடாது ஐயோ கல்ல கூட கடமை ஒண்ணு வாய திறக்காதே கொன்னுருவேன் என்ன அலைய வைக்காதே தெரியாதரமா கருங்குற ரத்தத்தை கொடுத்துட்டேன் மாத்து மருந்து கொடுத்து உன்னை மனுஷனாக்குறேன் தேன்மொழி நீயே கல்யாணம் பண்ணிக்க வரியா வா மலர்விழி தேன்மொழி வாங்கடி வாங்கடி இங்க வந்து பாருங்கடி பாருங்கடி என்னையா எடுக்காதே எடுக்காதே கம்முனு அம்மாவாசை அம்மாவாசை உன்னை காதல் பண்ண சொன்னா கருங்குழந்தைய காதல் பண்ணிருக்க எப்படிங்க இவரை பிடிச்சீங்க பிடிச்சதா இதுக்கு நான் பட்டபாடு கொஞ்சமா நஞ்சமா ஆத்த கண்டா ஓடுது குளத்த கண்டா ஓடுது இத பிடிக்கிற நேரம் நான் கார்பரேஷன் சேர்ந்து 40 நாய் பிடிச்சிருப்பேன்டி போய் அந்த மாத்து மருந்தை கொண்டு வா இங்க வைக்க தின்னுடுவான் சரி நீ போய் கொஞ்சம் பொரியும் கல்லையும் கொண்டு இறக்கி விடு பொறுக்கிட்டு யார் அவங்கெல்லாம் என்ன பண்ணுது முழுங்க முடியலங்க வெளியில போ உன்னை யார் முழுங்க சொன்னது போட பார்த்தா வந்துருவீங்களே பாயத்தர இன்னும் நல்லா நீ உள்ள இறங்கிட்டா வைத்தியம் பண்ணணும்னா அந்த வைத்தியம் எனக்கு தேவையில்லை போயா போயா அடுத்தது ஐயா நானு இல்ல பொண்ணு அம்மா வாம்மா வா வா உடம்புக்கு என்னம்மா என்ன அந்த பல்பொடி எடு இது பல்பொடி மாசம் ஒரு தரம் விளக்கு ₹1 கொடு அப்படி அங்க வச்சிரு அடுத்து ஆணு உனக்கு என்ன பண்ணுது குனிஞ்சா நிமிர முடியலீங்க நிமிர்ந்தா குனிய முடியலையா ஆமாங்க உச்சந்தாயில உளி வச்சு அடிச்ச மாதிரி இருக்கா ஆமாங்க ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா ஆமாங்க ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா ஆமாங்க இவ்வளவும் எனக்கு இருக்கு இத ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க தாங்க எப்படியாவது குணப்படுத்தணும் கருங்கல்லு வேறு ஒரு 2 கிலோ கருவாட்டு ரத்தம் 1.5 படி கொசு மூத்திரம் ஒரு 3/4 படி இந்த 3ஐயும் கொண்டு வா உன் வியாதியை சரி பண்றேன் சரிங்க சரிங்களா அப்ப சரிங்க தென்ன இவங்க 2 ரூபா வாங்கிக்க அடுத்து வைத்தியரையா நல்ல ஆரோக்கியமா 100 வயசு வரைக்கும் வாழணும் அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க இது கேள்வி வெத்தலை பாக்கு புகையில போடுற பழக்கம் உண்டா இல்லீங்க பீடி சிகரெட் இல்லீங்க கஞ்சா அடிப்பியா இல்லீங்களே கள்ளு சாராயம் இல்லீங்களே காந்தி விஸ்கி இல்லீங்க பொம்பளை கம்பளை வாடையே ஆகாதுங்க அப்புறம் என்ன மயிருக்குடா நீ 100 வயசு வரைக்கும் இருக்கணும்
நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அவ 35 வயசுலயே ஆண்டு அனுபவிச்சு போயிட்டு இருக்கா. எந்தரா எந்தரா இனிமே நின்ன நானே உன்னை விஷ வச்சு கொண்டுடுவேன். அடுத்து உனக்கு ஒண்ணுமே இல்லையே. உடம்புல 4 எலும்பு தான் இருக்குது. பார்த்து போ, நாய் கண்டா விடாது. போங்கயா, போய் நாளைக்கு வாங்கயா, தொண்டையெல்லாம் வலிக்குது. தேன்மொழி, தேனு குடிக்க தண்ணி கொண்டு வா. என்ன மச்சான் குடிக்க தண்ணி கேட்டா குடத்தோட வந்து நிக்கிற. இப்பதான் குளத்துக்கே போறேன். பரவாயில்ல, நானே போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். ஊரு கெட்டு கிடக்குது, ஒரு பையன் ஊருக்குள்ள இருக்கிறது இல்ல. ஆத்தங்கரை குளத்தங்கரைன்னு அங்கங்க சுத்திட்டு இருக்காருங்க. சீக்கிரம் வந்துரு, பச்சையில அரைக்கணும். ஐயோ ஐயோ, இந்த பாரியா, பச்சையில பட்டி கொட்டை அரைக்கிறதெல்லாம் நம்மோட வச்சுக்கா. இதுல என் தங்கச்சி எடுக்காத. கால காலத்துல நல்ல மாப்பிளை பார்த்து அவளை கட்டி வச்சிரு. நல்ல மாப்பிள்ளை எங்க இருக்கா? நாலா பக்கம் கரையை திறந்து வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் அவளுக்குதான் பார்த்து புடிச்சுக்க வேண்டியதா. நீங்க என்ன புடிச்சுக்கல? வயிற்று வலின்னு வந்த, வயிற்ற புடிச்சிட்ட. அதே மாதிரி அவளுக்கு ஏதாவது வலின்னு போய் எவனையாவது புடிச்சுக்க சொல்லு. நான் அப்படியே குளத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எங்க இந்த தென்னை எல்லா சாமிகளும் நல்லா கேட்டுங்க. இந்த தடவையாவது நான் இந்த ஊருக்கு பிரசிடண்ட் ஆகியே தீரணும். அதுக்கு நீங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணணும். இப்ப நான் கற்பூரத்தை கொளுத்தி இருக்கிறேன். அடுத்தது நான் என்னத்தை கொளுத்துவேன்னு எனக்கே தெரியாது. யுவர் அண்டர்ஸ்டாண்ட்? அறாமணிய நாம வெற்றி அடைகிற வரைக்கும் ஒரு இன்ச்சு கூட டைவடிங்க. ஆற்றல் மிக்க சிங்கங்களே, அஞ்சாத நெஞ்சங்களே, அனாதை தங்கங்களே, புறப்படுங்கள். நாய்க்கு பேரு முத்துமலையா? அண்ணே, அண்ணி எங்களை நாயின்னு திட்டுறாங்க. அவ பேயின்னு கூட திட்டுவாடா. ஏண்டி அப்படி சொன்ன? பின்ன இந்த சோத்து கட்டி பசங்களை போய் செயல் வீரர்கள் சொல்றீங்க? இந்த சொக்க தங்கங்களை பார்த்தா சோத்து கட்டின்னு சொல்ற. இங்க பாருடி, இது எதை காட்டுது? நான் ஜெயிக்கிற வரைக்கும் கிராப்பே வெட்டிக்கிறது இல்லன்னு என் கொள்கை பிடிப்ப காட்டுது. அது மட்டுமா? இங்க பார், இந்த பஞ்சாயத்து தேர்தல்ல அண்ணனை கெலிக்க வச்சு ஜனாதிபதி ஆக்காமே விளையாட்டே. பூச்செரிச்ச மண்டையா, என்ன? பஞ்சாயத்து தேர்தல ஜெயிச்சா எப்படா ஜனாதிபதி ஆக முடியும்? வேற என்ன ஆகலாம்? பிரசிடென்ட். அதோட நிறுத்திக்க. அடி புண்ணாக்கு வியாபாரி பல்லாக்கு சுந்தரியே, அடுத்த ஐட்டத்தை பார். தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க. கோவில்ல கொடை புடிச்சுட்டு இருந்தவன் ஒரு கொள்கை பிடிப்புல இப்ப எனக்கு கொடை புடிச்சுட்டு இருக்கிறான். 1 வருஷமா 2 வருஷமா 30 வருஷமா அதே கொடை அதே வசனம் சொல்லி ஊரை கலக்கிட்டு இருக்கிறான். இவங்களை பார்த்தா நீ சொல்ற? புண்ணாக்கு திங்கிற ராஜாக்கு புடிச்சு கொடுக்கற மந்திரிங்க. மூஞ்சிங்களை பாரு. இவங்களை வச்சு ஜெயிக்க போறீங்களா? சரி, இதுங்களை விட அடுத்த வில்லங்கத்தை பாரு. பாத்தியாடி, அவன் ரோசத்தையும் கோபத்தையும் யாராவது என்கிட்ட முரண்டு பிடிச்சா அப்புறம் அவன் இடுப்புல வேட்டியா நிக்காது. நல்ல நேரம் அவனுக்கு இன்னைக்கு கோபம் அளவோட வந்திருக்குது. போடி உள்ள முறைக்கிற ஏட்டி கழுத்திலே மிதிச்சு கொண்டு விடுவேன். ஒரு ஓட்டு வேஸ்ட் ஆகிடுமேன்னு பாக்குறேன். கண்ணா, இந்த வேட்டி கட்டுறா. ராஜாக்களா வாங்கடா. எங்க ஓட்டு நிறுத்துக்கடா. நீங்க 4 பேர் ஓட்டு போட்டா நான் ஜெயிச்சிருவேனா? அது என்ன எப்ப பார்த்தாலும் கூட வரவனுக்கு எங்கள் ஓட்டு தலைவருக்கு எங்கள் ஓட்டு தலைவருக்குங்கிறீங்க? மத்தவங்க கிட்ட கேளுங்கடா. தலைவா, எங்க திறமையை நிரூபிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. உங்களுக்காக அந்த அம்மா கிட்ட நான் போய் ஓட்டு கேட்கறேன் பாருங்க. இது என்ன ஓட்டு கேட்க போறா, பிச்சை கேட்க போற மாதிரியே போறான். அதோ நிக்கிறாரே எங்க தலைவர், அவருக்கு தான் நீ ஓட்டு போடணும். போடலன்னா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? பலாந்து நடக்கும். பாக்குறதுக்கு வத்தி போன முருங்கக்கா மாதிரி இருக்க. உடைச்சு அடுப்புல வச்சிருவேன். ஏங்க அடுப்புல வைக்கிறீங்களாங்க? அவங்க இடுப்புல கூட வைப்பாங்கடா. ஓட்டு கேட்கற லட்சணமா இது? நல்லா பணிவா கேள்றா. பணிவா? மரியாதையா சொல்றேன், ஓட்டு போட. போடா, போய் ஓட்டு கேளுங்கடா. போங்கடா. வணக்கம். என்ன தேன் பாட்டிலோட? என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. வைத்தியர் மருந்த தேன்ல கலக்கி கொடுக்க சொன்னாரு. அதான் தேன் வாங்க போயிட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க, எனக்கு நீங்க ஓட்ட போடுங்க. நம்ம ஊர்ல ஒரு ஓவர் டேங்க் கட்டி டேங்க் ஃபுல்லா தேனை ஒப்பிடுறேன். வீட்டுக்கு வீடு கனெக்ஷன் கொடுத்துறேன். கட்டெருமை போட்டு கண்ட இடத்துல கடிக்கிட்டோம். செத்தா பையா. என்னடா அது? அம்மா, என்ன கையில சொம்போட கிளம்பிட்டீங்க? அது ஏயா கேக்குற? புள்ளைக்கு வச்சிருந்த பாலை என் புருஷன் குடிச்சிட்டாரு. பால் வாங்க போறேன். மா, எனக்கு நீங்க ஓட்ட போடுங்க. நம்ம ஊர்ல ஒரு ஓவர் டேங்க் கட்டி டேங்க் ஃபுல்லா பாலை ரொப்பி வீட்டுக்கு வீடு கனெக்ஷன் கொடுத்துறேன். நீ தான் கனெக்ஷன் கொடுக்கணும்னு பாக்குற, ஆனா அது நடக்க மாட்டேங்குது. அட ஏயா அலையிற? பஞ்சாயத்து எலெக்ஷன் எப்ப நடக்கணும் அந்த ஆண்டவனுக்கே தெரியாது. நீ தான் வீதி வீதியா அலையிற. உன்னை வீட்டுல உட்கார வச்சு சோறு போடுறா பாரு, அவளை சொல்லணும். நல்லா கேட்க. என்ன தூக்கம் வரலையா? நீங்க தூங்கலையா? நாய் பிறவிகளுக்கெல்லாம் எப்படி தூக்கம் வரும்? உப்பு தோஷம் உள்ள உங்களுக்கு மட்டும் தூக்கம் வருமா என்ன? பாக்கலாம் 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 பாக்கலாம்.
சாமி சொன்னது சரியாத்தான் இருக்கும் போல் இருக்கு. பம்மி பம்மி பாக்குறாளே, இருக்கட்டும், இந்த நாய் என்னை கையும் கடவுமா புடிச்சிடுறேன். சாமி சொன்னது சரியாதான் இருக்கும் போல் இருக்கு. இன்னைக்கு இந்த ஆளுக்கு உப்பு தோஷம் பிடிச்சிருக்குதா இல்லையான்னு பார்த்தே ஆகணும். அது இன்னைக்கு நடக்காது மவள. பாக்கலாம் நான் இங்க தொல்லை தாங்க முடியலப்பா. ஆளை நீட்டி படுக்க முடியல. பாரு உள்ளங்கால எவ்வளவு பள்ளமா இருக்குன்னு. போ பட படு நாய பட பட. பாப்போம் பாப்போம். அடிங்க செருப்பால் அடி. தினம் நீ காலை இப்படி பண்ணி வச்சிருக்க. நான் எலெக்ஷன்ல ஜெயிக்கல, பிரசிடென்ட் ஆக முடியல. நாய் பரவி உப்பு தோஷம். உப்பு தோசமாவது பப்பு தோசமாவது போடி வழியா. நான் போறேன் எங்க அப்பா வீட்டுக்கு. இனிமே உங்களோட வாழ முடியாது. ஒப்ப தெரு பிச்சை எடுக்கிறான். நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். அவ அடுத்த தெருவுல பிச்சை எடுக்கிறா. போ இருங்க, உங்களுக்கு நான் யாரை நிரூபிச்சு காட்டல. காட்டு போ. அப்பா நாய துரத்தியாச்சு. இனிமே நான் பிரசிடென்ட் தான். அண்ணி வாழ்க, அண்ணி அண்ணி நமது தலைவி, நமது அண்ணி, நமது தலைவி. நேத்துக்கு வரைக்கும் அண்ணன் வாழ்க, இன்னைக்கு அண்ணி வாழ்கவா? என்னவா தலையை சீரியல் செட்டு வச்சிருந்தா பெரிய தலைவி ஆயிட்டாளா? இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? புனித போருக்கு தயாராகி விட்டோம். குடும்பத்தை பிரிச்சு கொண்டு வந்துட்டு இன்னைக்கு நீ புனித போருக்கு தயாராகிட்டியா? இவனுக்கு எல்லாம் சேர்ந்து நம்மளை ஏமாத்திட்டானுங்க. இவன் மூஞ்ச பாரு. இவன் தான் மஞ்சக்காடு மணிக்குஞ்சு சாமியாராம். ஆமா, உப்பு தோசை நீ நாய் பிறவின்னு சொல்லி செட்டப் பண்ணி நம்மளை பிரிச்சுட்டானுங்க. அது மட்டும் இல்ல, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம ரெண்டு பேரையும் நடுத்தர நிக்க வச்சுட்டானுங்க. இனிமே நம்ம பிரிஞ்சிருக்க வேண்டாம். வாடி வீட்டுக்கு போலாம். அதான் என்ன மன்னிச்சிருங்கதா. இரு, மன்னிக்கிறதுக்கு முன்னால ஒரு சின்ன வேலை இருக்கு. இந்த நாய்ங்களை அப்படியே அடிச்சு குறைச்சிட்டு வந்துடுறேன். அடியே அன்னக்கிளி, என் பஞ்சாயத்து ஆசை பஞ்சா பறந்து போச்சு. இப்பவே போய் ஒரு நல்ல பார்பரா பார்த்து நான் கேப் வெட்டிக்கிறேன். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, எங்கேயுமே கடை இருக்காது. அப்ப நான் வீட்டுக்கு போறோம்னு தலையை குனிஞ்சுக்கிறேன். அருவாமணி எடுத்து நீயே வெட்டி விட்டுரு. டேய், இதுல உள்ளதை அப்படியே படிக்கணும். எங்க அப்பா யார் தெரியுமா? தமிழ் வித்துவான். ஒரு வார்த்தை தமிழ்ல தப்பா பேசினா கூட அறுவாள் எடுத்து வெட்டிடுவாரு. புரியுதா? புய்பம் அழகாக பூத்திருந்தது. புய்பம் அழகாக பூத்திருந்தது. புய்பம் அழகாக பூத்திருந்தது. புய்பம் அழகாக பூத்திருந்தது. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அப்பா யாரு? தமிழ் வித்துவான். ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அறுவாள் எடுத்து வெட்டிடுவாரு. எங்க இத படி. புய்பம் அழகாக பூத்திருந்தது. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அதுதானே, பூவை பூவுன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம். நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். உங்க அப்பா அந்த அருவாள் என்ன வச்சிருக்காரா? ஆமா. எங்க சொல்லு. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அதானே, பூவை பூவுன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம். நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். இது என்னடா இது? புய். இது புய்யா? புஷ்பம் புய்பம். புஷ்பம் புய்பம். புஷ்பம் புய்பம். நீ தனித்தனியா சொல்லு. பூ புய். பூ புய் 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 புய். இது உய்யா? பூ. இங்க வாயா. என்ன உட்காரியா. இது என்னன்னு படி. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. என்ன சொன்னார் பாத்தியா? அண்ணே, பூவை பூவுன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம். நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம், அவர் சொல்ற மாதிரி சொல்லலாம். அடே, உன் நாக்க 4-5 தடவை சேவிங் பண்ணிட்டாவது சொல்லி தொலையண்டா. புஷ்பம். அதுதானே, பூவை பூவுன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம். நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். அடே, புஷ் புய் புஷ் புய் புஷ் புய் புஷ் புய் புஷ் புய் புஷ் புய் புஷ்
உண்டோ என்னடா இது? இந்த ஊர்ல எனக்கு இவ்வளவு மரியாதையா? அடேங்கப்பா. பரவாயில்ல பரவாயில்ல, உட்காருங்க. எடி விளக்க மாட்ட பொம்பளை மோதுங்கிற இடத்துல உனக்கு என்னடா வேலை? யாரா நீ? எந்தடா ஓடுறா? பெரிய சாக்லேட் சீ துணியடா. என்னடா? எனக்கு என்னமோ தெரியலனே. வர வர இப்ப சொல்லு. ஞாபக சக்தி கம்மியா இருக்குனே. அது ஒழுங்கா இருந்து நீ என்ன இந்தியாவை ஆள போற. அப்படியே இருக்கிறது தான் உனக்கு நல்லது, உலகத்துக்கு நல்லது. தென்மொழி சௌக்கியமா இருக்கியா? அம்மாவாசை சாப்பிட்டியா? ஏன் சட்டை போடல? ஓ, நாளைக்கு குளத்துக்கு வா. ஏய், உள்ள போ போ. இங்கெல்லாம் வந்தா மருந்து ஞாபகத்திலே இருக்கணும். தென்ன அந்த கருங்குடங்க ரத்த தேடு. எதுக்குனே? அத சாப்பிட்டா நல்ல ஞாபக சக்தி வரும்டா. என்ன எடாத வாங்கிடா. விஷமா என்ன? இதுக்குதான் பாட்டிலுக்கு பக்கத்துல உட்கார கூடாதுங்கிறது. அப்படி போய் படு. என்ன அவனை மடியில வச்சுக்க. வாங்கிடா கடிச்சுக்க. அமிர்தானா? 5 குடங்கு ரத்தத்தை உனக்கே கொடுத்தாச்சு. பரவாயில்ல, அதையும் கொடுங்க. டேய், ஈ முக்கியமா வீசுறா. என்ன சின்ன பண்ண? நீங்க நாட்டு வைத்தியரா மாட்டு வைத்தியரா? எருவ மாட்டுல வாசல கட்டி போட்டிருக்கீங்க. வந்து பார்த்து பேசு. ஏதோ சொத்து பத்திரன்னு சும்மா வர்றேன். நானே இருமாடா மிதிச்சிருவேன். அது போட்டு சின்ன பண்ண, நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணுமில்ல, பல்லாறு லேகியம் தரேன்னீங்களே, அதை வாங்கிட்டு போலாம்னு வந்தேன். பக்கனையும் அரைச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு இல்லாத லேகியமா? வாங்கிட்டு போங்க. என்னடா அம்லாரு கீழே விழுந்துட்டாரா? நீங்க ஒண்ணு அவர் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, சீக்கிரமா கூட்ட சொன்ன. ஒருத்தர் எதை எடுத்தாலும் அரைகுறையமா சொல்லிட்டு இருப்பான். ஏன்னு தெருமொழிய என்ன மச்சான்? வாமா, சின்ன பண்ண கவனிச்சுக்க. காபியும் போட்டு கொடு. காசு சாப்பிட்டு போங்க. நான் சாப்பிடுறேன். வாங்க. சீக்கிரம் வாங்க. கைய விடுறா, கண்ணு தெரியாத கூட்டி வந்த மாதிரி. அம்பலார வணக்கம். சீக்கிரமா பாரியா. ஐயோ, பயப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்ல. எல்லா பொட்ட புள்ளைகளுக்கு வர்ற வியாதி தான். மருந்து கொடுக்குறேன். இந்த 2 பொட்டலத்தையும் ராத்திரி 12 மணிக்கு ஒருக்கா, காலையில 4 மணிக்கு ஒருக்கா உஷ்பி உஷ்பி கொடுங்க. வாரத்துக்கு 8 சினிமா பாருங்க. ஒரு நாளைக்கு எண்ணெய் தேய்ச்சி குடிச்சிடாதீங்க. என்ன நாகரிகமோ என்னமோ, பட்டணத்துக்கு போனா பாதி எல்லாம் மறந்துடுறீங்க. வைத்தியரே, எதுக்கு டவுன் டாக்டர் காட்டினா? அப்ப எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்த? என்ன கேவலப்படுத்தி முடிவு பண்ணிட்டீங்களா? சின்ன பையன் என்ன சின்ன பையன் இல்ல, நான் வைத்தியர் இல்ல. இல்ல பணம் வர்றீங்க. வரம்மா, கொட்டி கொடுறா. நீ வீட்டு பக்கம் வா. சிமெண்ட் செவுத்துல பூசுறதுக்கு தான், உன் மூஞ்சியில பூசுறதுக்கு இல்ல. மீசிய பாரு, சைனாக்கார மாதிரி கொத்தனார் மாதிரி வாங்கினா ஏன்டா கொலகார மாதிரி வந்து நிக்கிறீங்க? ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க? உடம்பே ஒற்ற குச்சி மாதிரி, இது ஒரு முண்டா பண்ணின்னு கழுத்து ஒரு தாயத்து கல்லெல்லாம் உடைச்சு வைக்க சொன்னீங்களே, உடைச்சு வச்சுட்டேன். அப்படியேம்மா? இந்த குடத்தை எடுத்துட்டு போய் பின்னால ட்ரம்ல தண்ணி இருக்கு, ஒரு குடம் எடுத்துட்டு வா. கலக்குங்கடா. சிமெண்ட் கலக்குறதுனா யோசிப்பீங்க, வேற ஏதாவது கலக்குறதுனா அங்கேயே அண்டாவில கலக்கி கப்பு கப்புன்னு அடிப்பீங்க. என்னமா என்ன வாயிலிருந்து ஒண்ணுமே வர மாட்டேங்குது? என்ன போனமா?
ஏன்டா டப்பு தண்ணிக்குள்ள போயிட்ட? ஒண்ணுலண்ணே உங்க கூட இருக்கானே குள்ளமா கருப்பா அவன் தான் சொன்னான் டென்ஷன் ஆனா தண்ணிக்குள்ள போடா டென்ஷன் எல்லாம் குறைஞ்சிடும். அதான் டென்ஷனை குறைச்சிக்கிட்டு இருக்கேன். ஓ இங்க வா. என்ன தலையை சுத்தி சொர்ணாய் கடிச்ச மாதிரி மேல வா. இப்போ உனக்கு என்னடா டென்ஷன்? அண்ணே நீங்க வச்சிருக்கீங்களே செட்டப் செண்பகம் அதுவும். ஆமா நீ எதை ரேஷன் கடைக்கு போன்னு சொன்னியம்மா போமா. அட போபுள்ள சும்மா இங்க வேடிக்கை பார்த்துட்டு. டேய் உனக்கு வேலை முடிஞ்சு போச்சுல அப்புறம் இங்க என்ன வேடிக்கை பார்த்து போடா போய் மம்படி எடுத்து போடா. இப்ப சொல்றா. அண்ணே உங்க செட்டப் செண்பகமும் இன்னொருத்தனும் ரூமுக்குள்ள என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்களா அதை பார்த்து நான் டென்ஷன் ஆயிட்டேனா அதான் குறைக்கிறதுக்காக இங்க. உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன் அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. எனக்கு மட்டும் சொந்தமல்ல. ஏய் என்ன மூக்கோட மூக்கு உரைச்சி பாக்குற தங்கமாண்ணா? எப்படி உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன். ஏன் அவங்க அப்பா ஆத்தா இருந்தா கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு சொல்ல வேண்டியதா? எந்திரா உன்னை அப்படியே விட்டு ஏத்துறா. விடுங்க, ஏன் அவர்தான் என் புருஷன். புருஷனா? கொண்டு வீசு மாதிரி பெண்ட் ஆகிருக்கா. இவன் என்ன செய்வான்னு இவனை போய் தலையா இது வரைக்கும் எனக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மைய எனக்கு என்னமோ நீ பெருசா உபகாரம் பண்ற மாதிரி அவ கட்டின புருஷன்கிட்டயே காட்டி கொடுத்தீல்ல. என்னடா தலை இது? வயலை சுத்தி வரப்பட்டு மாதிரி. ஏண்டா அந்தமான் தீவிர 5-6 தென்னை மரம் மாதிரி வச்சிருக்கிற. பார் இனிமே நீ என்கிட்ட வேலை செய்யணும்னா இத ஒவ்வொன்னா உட்கார்ந்து புடுங்குற. உங்களுக்கு எல்லாம் என்னடா டென்ஷன்? என்ன உனக்கு டென்ஷனா? அவளை இப்பதான் ரேஷன் கடைக்கு அனுப்புனேன். என்ன விஷயம்? அங்க நெஞ்சு வலியால அந்த கிழவி கடந்து துடிச்சிட்டு இருக்கு. இந்த பாய் முட்டை எங்க தேடி காணோம்னே. இதுதான்டா டென்ஷன். வா அவ வர்றதுக்கு முன்னால நம்ம போலாம். வாங்க முதலாளி வாங்க வாங்க. வணக்கம். என்னப்பா வேலை எல்லாம் நடக்குதா? வேலையெல்லாம் நல்லா நடக்குது. என்னமா செய்யறாங்க? தை மாசம் பொண்ணுக்கு வேற கல்யாணம் வச்சிருக்கேன். வைங்க. புண்ணியாதானம் வேற நடத்தணும். நடத்துங்க. வாங்கின பணத்துக்கு ஒண்ணும் சரியா வேலை நடக்கிற மாதிரி தெரியலையே. நல்லா நடக்குதுங்களே. எங்க நடக்குது? பில்டிங் எலும்புன மாதிரியே தெரியலையே. பில்டிங் என்ன படுத்தா நடக்குது எழுப்புறதுக்கு? ஹைட் இல்லையேப்பா. நீங்க ஹைட்டா இருக்கீங்களா? உங்க ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டா நான் பில்டிங்கே எழுப்புறேன். அப்ப கரெக்ட். பில்டிங் எல்லாம் வருதா சுத்தி பார்க்கலாமா? சுத்தி பார்க்கணும்னா அப்படியே வெளிய தான் சுத்தி பார்க்கணும். அட அது இல்லப்பா, உள்ள பூச்சி வேலை நடக்குது அதை பார்க்கலாமா? பார்க்கலாங்களே. ஆமா இது பெரிய தாஜ்மஹால். ஒரு வாரத்துக்கு உள்ள சுத்தி பார்க்க போறாரு. 2 கழுதை சேர்ந்தாப்புல இந்த கதவுக்குள்ள நுழைய முடியுமா? மேஸ்திரி இந்த வர்றங்க. இந்த வீடு எனக்கு தான். அப்படியா? இனிமேதான் எனக்கு கல்யாணம். ரொம்ப சந்தோஷம். நீங்க யாரு? நான் தான் இன்ஜினியர். கல்லுடைக்கணும் தெரியல. உள்ள போயிருக்காரு. அவர் யாரு? அவர் என் வீட்டு வேலைக்காரன். நான் தான் சிபி இன்ஜினியர். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கும் ஆகல. இப்பதான் மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்காரு. அப்படியா? வேலையெல்லாம் நல்லா தான் நடந்திருக்குது. ரொம்ப கரெக்ட். ஆனா அந்த ஹைட் தான் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி. இனிமே நீ ஹைட்ட பத்தி பேசக்கூடாது. சரி பேசல. நீ என்ன பெரிய ஹைட்டா? மலையில இருந்து செம்பரியாட்டு இருக்க. இனிமே ஹைட்ட பத்தி பேச வீட்டுக்காரங்க கூட பார்க்காம அப்படி போடுவாங்க. யோசிக்காதப்பா. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி இங்கதான் குடி வைக்கலாம்னு இருக்கிறேன். குடி வச்சாலும் சரி, நீ குடிச்சிட்டு வச்சாலும் சரி. சரி சரி கோச்சிக்காத, வேலையை பாரு. வாமா போலாம். இன்னும் கொஞ்சம் ஹைட் நல்லா இருக்கும். இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காது. நான் இந்த ஒரு கட்டடத்தை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அரிசி வாங்க, பருப்பு வாங்க, அப்பளம் வாங்க, துணிமணி வாங்க. நீ என்ன தைரியம் இருந்தா வீட்டுக்கு சொந்தக்காரன் பொண்ணு கட்டியே கையாட்டுவேன். இது அவனுக்கு தெரிஞ்சு எனக்கு கையாட்டிட்டான்னா நான் எங்க போறது? உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டிட்டேன். உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டுறதுன்னா பின்னால போய் ஆட்டு. போ, இங்க இருக்க கூடாது. போ போடா. படுவா 10 மணிக்கு வர சொன்னா 12 மணிக்கு வந்திருக்க. என்னடா அது மாப்பிள மாதிரி வந்திருக்க? மாப்பிளையதான். மாடசாமி பாத்ரூம்ல பெரிய தொட்டியா கட்டு. அடிக்கடி டென்ஷன் வந்தா அதெல்லாம் குதிக்கணும். டேய் என்ன நீ என்னமோ முதலாளி மாதிரி பேசிட்டு இருக்கற? முதலாளியாதான். எப்படி? குயிப்பம். இது யாரு? வீட்டுக்காரர் பொண்ணு. நான் என்ன வேணும்? நீ வேலைக்கார பையன். இந்த பொண்ணை கட்டிக்கிட்டா நான் என்ன வேணும்? இந்த பொண்ணுக்கு நீ புருஷன் வேணும். அப்ப முதலாளி தானே? ஐயோ இந்த பொண்ணை நீ கட்டிட்டியாடா? ஆமா. அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டானே. அவர் வெளியூர் போயிட்டாரு. இனிமே அவன் வரவே மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு அம்சமான மருமகன் கிடைச்சிட்டாங்க சந்தோஷத்துல அவன் எங்காவது பரதேசம் போயிருப்பான். ஏய் நீதான் ஏற்கனவே குடும்ப கட்டுப்பாடு பண்ணி. நான் டாக்டர்ட்ட கேட்டேன்னே. அவர் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. நான் இங்க ஜாயின் பண்ணிட்டேன். அப்படியா? ஆமா. உங்களுக்கு சம்பள பாக்கி எவ்வளவு? என்னது சம்பள பாக்கி? டேய் பாக்கிட்டே இல்ல அங்கேண்டா கை விடுற. பாக்கி இங்க இருக்கு. அது வெறும் பாக்கிட்டா? வீட்ல வச்சிட்டு வந்துட்டேன். டேய் உயிரே போனாலும் சரி உன்கிட்ட நான் கை நீட்டி பணம் வாங்கிட்டு போவனடா. வேண்டவே வேண்டாம். இந்த வீட்டை நீ கட்டினாலும் சரி, இடிச்சாலும் சரி, இதுல நீ தொட்டி கட்டினாலும் சரி, தொட்டில் கட்டினாலும் சரி, சிமெண்ட பூசினாலும் சரி, செம்மண்ண பூசினாலும் சரி, நான் வர்றேன். பார் இந்த பொண்ணுக்கு 2 பக்கம் கண்ணை ஒட்டி இருக்கு.
2 செங்கல்ல வச்சு சிமெண்ட்டை வச்சு அப்பி விடு. அப்படியே உன் வாய்க்கு கொஞ்சம் சிமெண்ட்டை வச்சு பூசிக்கடா. வர்றேன். டேய் புதார் தலையா, என்ன கம்பியை உள்ள விட்டு நோண்டிட்டு இருக்கிற? இந்த 10 மைல் சுத்தளவுக்கு சுத்தமா கட்டட வேலையை சொல்லி தர்ற ஒரிஜினல் மேஸ்திரி நான் தான். என்கிட்டயே நீ ஏமாத்துறியா? இது என்ன பென்சில்? நீ என்ன பெரிய இன்ஜினியரா? அப்பப்ப மார்க் பண்ணிட்டு தான் வேலைப்பார். என்ன கிடைக்குது? என்னமோ திருவாரூர் தேர் வந்த மாதிரி ஆடி அசைஞ்சு வந்துட்டு இருக்கீங்க. இன்னொரு தடவை கிண்டல் பண்ணா மரியாதை கேட்டுரும். நான் கிண்டல் பண்ணாம வேற உங்களை எவன்டி கிண்டல் பண்றது? சித்தாளுங்கனால மேஸ்திரிங்க கிண்டல் பண்றதுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு ஜென்மங்கள். என்ன மாதிரி மேஸ்திரிகளை நீங்க எல்லாம் கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டா தான் ஒரு 10 கட்டடத்துல வேலை கொடுப்பேன். பணம் காசை கை நிறைய பார்க்க முடியும். இப்ப நீ ஒண்ணும் மேஸ்திரி இல்ல. பின்ன விளக்கு வச்சதுக்கு அப்புறம் தான் நான் மேஸ்திரி ஆடி. ஆமா, வெளியே போய் பாரு. மேல ஒரு சிரிக்கி நின்னுட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா. நீ மேஸ்திரியா அவ மேஸ்திரியா அந்த தேவர் கிட்ட கேட்டு பாரு. நீ தான் மேஸ்திரின்னு சொன்னா என்ன கிண்டல் பண்ணு, நான் ஒத்துக்கிறேன். தேவரே, இந்த பில்டிங்க்கு நான் மேஸ்திரியா இல்ல மரிக்கொழுந்து மேஸ்திரியான்னு தெளிவா சொல்லிட்டு போங்க. சத்தியமா நீதாயா மேஸ்திரி. இந்த மனசாஸ்திரம் பார்த்து சொல்றாரே மணி ஐயரு, அவர் நேத்து இங்க வந்து வீட்டை பார்த்தாரு. வீடு அம்சமா இருக்கு, ரொம்ப நல்லாவே கட்டி இருக்கிற. ஒரே ஒரு குறை, நாளைக்கு 8ல இருந்து 9 நல்ல நேரம். அந்த நல்ல நேரத்துல ஒரு திருஷ்டி பொம்மையை வாங்கி நிறுத்துறேன்னு சொன்னாரு. திருஷ்டி பொம்மைய நம்ம ஆளுங்கிட்ட என்னடா கும்பரம் வர்றீங்க? பாம்பு ஏறி போச்சு, சீக்கிரம் விஷமுறி மருந்து கொடுங்க. அப்படியா? கலை தூக்குங்க. அம்மாவாசை என்னடா இவனுக்கு? நம்ம பாக்கியத்தை பாம்பு கடிச்சிருச்சுங்க. அதுக்கு ஏன் இவனை தூக்கிட்டு வந்தீங்க? அது இல்லைங்க, பாக்கியத்து உடம்புல இருந்த விஷத்தை இவர் உறிஞ்சிட்டாருங்க. பாவி பையன், விஷத்தை சரியா துப்பல போல் இருக்குது. விஷயம் இவனுக்கு ஏறிடுச்சு. ஏற்கனவே ஒரு பல்லு சொத்த பண்ணல, அத விஷம் சரன்னு ஏறிடுச்சு. பயப்படாதீங்க, இப்ப எந்திரிச்சிருவான். நான் எங்க இருக்கேன்? ஜெய்ப்பூர் அரண்மனையில. எந்திரா. ஏண்டா, பாக்கெட்ட பாம்பு கடிச்சா நேரா எங்கிட்ட தூக்கிட்டு வர வேண்டியதானே? உனக்கு எதுக்கு உறிஞ்சிற வேலை? நாங்க எதுக்கு மூளையை செலவு பண்ணி மூலிகை அரைச்சு வச்சுட்டு உட்கார்ந்துருக்கோம்? பெரிய மதுரை வீர. ஏய், தெரிஞ்ச வேலையை செய்யுங்கடா. தெரியாத வேலையை செஞ்சு நீங்களும் குழம்பி ஜனங்களே குழப்பி விட்டுறாதீங்கடா. இவருக்கு டவுன் டாக்டர் வேணுமா? அவரை வந்து உன்னை காப்பாந்தாரு. போங்கடா, போடா. ஓ அடேங்க அப்பா, சிக்கனு மட்டனு மீன் வடை ஜாங்கிரி. என்ன இது மில்கி ஹோட்டல்ல நடத்த போறியா? இது என்ன கோழிக்கார ஓங்காலா? ஆசையா செஞ்சு போட்டா இப்படி கிண்டல் பண்றீங்களே, கொஞ்சம் சாப்பிடுங்க. சனி எனக்கு வந்துட்டானுங்க. வாங்க தொண்டர்களே. அண்ணே, ஓட்டு கொண்டு வந்திருக்கிறோம். 10 ஓட்டு கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. ஆமாங்க 10. என்னது ஓட்டா? என்னங்க சாப்பாடு? ஏன் லட்சியத்துக்கு முன்னாடி சாப்பாடு ரெடி. சாப்பாடு எப்ப வேணாலும் சாப்பிடலாம். ஓட்டு கிடைக்குமா? எங்கடா அந்த ஓட்டு? ஏங்க இவரை தெரிஞ்சா நம்ம பீரா கோயில அவருடைய கடைசி தம்பி மேற்கு தெருவில 10 வருஷமா ஒரு ஊரு பூட்டு போட்டு இருந்துடா. அந்த ஊரு இவரு தான். ஏங்க இதுக்கு முன்னால நீங்க குடுமி வச்சிருந்த இல்ல? வயா புண்ணாக்கு. முன்னால இல்ல, பின்னால. பின்னாலயா? இவனா? பேஸ் லெப்ட் ரைட் ஹெட் டவுன் அப். இந்த மூஞ்சி இந்த ஊருக்குள்ள நான் பார்த்தே இல்லையாப்பா. ரொம்ப நாளைக்கு முன்னால மில்லு வேலைக்கு வெளியூர் போய் அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா ஓட்டெல்லாம் நம்ம ஊர்ல தான் இருக்கு. ஓட்டு நமக்கு தாங்க எல்லாம் சொல்லி கரெக்ட் பண்ணிட்டேன். 10 ஓட்டு வச்சிருக்காருங்க. 10 ஓட்டா? அட பாவீங்களா, அண்ணன் நிக்க வச்சு பேசிட்டீங்களா? அண்ணா வாங்க நீங்க வாங்க. இது உங்க வீடு மாதிரி நினைச்சிட்டு வெக்கப்படாம சாப்பிடுங்க. என்னங்க என்னங்க நொன்னாங்க? அண்ணன் 10 ஓட்டு வச்சிருக்காரு. அண்ணா நீங்க சாப்பிடுங்க. அண்ணா அது பாயாசம் கடைசியில சாப்பிடணும். எங்க ஊர்ல முதல்ல இதான் சாப்பிடுவாங்க. சரி சாப்பிடுறோட நாய. அண்ணா முறுக்கு நல்லா இருக்குமா? அண்ணா டேய் பண்ணானே, அது முறுக்கு இல்லடா ஜாங்கிரி. வாழ்க்கையில நீ ஜாங்கிரியவே பார்த்தது இல்லையா? காலம் பூரா டீ குடிச்சிட்டு நாய் வாழ்ந்துருக்கு போல இருக்குது. சாப்பிடுறா, அண்ணனுக்கு பரிமாறடி. சாம்பார் போட்டுங்க. எது பார்சலா? மவன அதான் நடக்காது. எதுவா இருந்தாலும் இங்கேயே தின்னு இங்கேயே ஜீரணிக்கணும். சாப்பிடு.
இது என்னது? ஏப்பம் எங்க வாந்தி எடுக்கிறீங்களோன்னு நினைச்சேன். எப்படிங்க சாப்பாடு? என்னங்க சாப்பாடு? உப்பு இல்ல சப்பு இல்ல. உப்பு இல்ல சப்பு இல்லையா? என்ன கோச்சுக்காதீங்க. அடுத்த தடவை வாங்க, சாப்பாட்டை மாத்திர இல்லன்னா என் சம்சாரத்தை மாத்திக்கிறேன். அந்த ஓட்டு என்னாச்சுங்க? எந்த ஓட்டு? அதான் 10 ஓட்டு. ஊர் கடைசியில பூட்டின வீடு இந்த ஊர். நீங்க வீடும் கிடையாது, அந்த ஊரும் கிடையாது. என்னது? ஊரே கிடையாதா? டேய் என்னடா சொன்னீங்க? உண்ட மயக்கம் பெறலாம். என்ன பெண்ணாத்தே? டேய் கொள்ளி கட்டியாடி எல்லா போய் வாயை கறிக்கி விட்டுறேன். போங்கடா போங்கடா நீங்க. போ பேசாத போ. போய் போ.